லாரி ஓட்டின அனுபவம் இருக்கிற ஒருத்தர் கூட தேர்ச்சி பெறவில்லை. லாரியே ஓட்டாத கிறிஸ்டியுடைய நிறுவனங்கள் வந்து கந்தசாமி என்கோ அந்த முருகர் பேரால இருக்கிற கம்பெனிகள் மட்டும்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்ச்சி பெற்ற நிறுவனங்களாக அறிவிக்கப்படுது. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 250 ரூபாய்க்கு நான் ஓட்டுறேன், நான் இவ்வளவு நாள் 50 லாரி வச்சு ஓட்டிட்டு இருக்கேன், 20 லாரி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன், அவங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களோட விலைப்பட்டியல ஓபன் கூட பண்ணல. உனக்கு தகுதியே கிடையாது இந்த டெண்டர்ல பங்கெடுக்குன்னு அவங்கள பார்த்து சொல்றாங்க. இவங்களுடைய கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ என்னங்க 1000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துருக்காங்க, பெரிய கம்பெனியா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மளிகை கடை வாசல் டீ கடை மாடியில முருகா என்டர்பிரைசஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 10x10 ரூம்ல அவ்வளவுதான் கம்பெனியே. கந்தசாமி என்கோ சைக்கிள் கடைக்கு பக்கத்து கடை, அதுக்கப்புறம் கார்த்திகா என்டர்பிரைஸ் மளிகை கடை மாடியில 10x10. இப்ப அரசாங்கத்துக்கு அப்ப இந்த 992 கோடிங்கிறது நஷ்டம் தானே சார்? நஷ்டம் மட்டும் இல்ல, நம்மளுடைய ரேஷன் துறையில இது நடக்கிறதுனால மக்களுக்கு இன்னைக்கு ஏன் வந்து ரேஷன் பொருள் போதுமான பொருள் கிடைக்கிறது இல்ல? அப்ப நேரடியாக இதுல மக்களுக்கும் பாதிப்பு நிறைய இருக்கு. மக்களுக்கு நேரடி பாதிப்புங்க. நீங்க வந்து போய் பாருங்க, ரேஷன் கடையில போய் பாத்தீங்கன்னா ஏன் முதல் 3 நாள் 4 நாள்ல போய் அடிச்சுக்கிறாங்க. கஜானாவை எப்படி திருடலாம் என்பதுல தான் குறியாக இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு ஊழல் எல்லாம், அதுவும் மிக ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஊழல்கள் இருக்குது. இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஊழல். இன்னும் மனசாட்சி, ஒரு மனசாட்சி இருந்தா இதெல்லாம் செய்வாங்களே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ அமைச்சர் சக்கரபாணிக்கோ இதுல எந்த தொடர்பும் இல்லைன்னா இப்ப ரத்து பண்ணுங்க. நேற்றுக்கு உங்களுக்கு கடிதம் அமைச்சிருக்கிறோம், உங்களுக்கு நான் இமெயில் அமைச்சிருக்கிறேன், புகார் அமைச்சிருக்கிறேன், 40 பக்கம் புகார் அமைச்சிருக்கிறேன், 665 பக்கத்துக்கு ஆதாரம் அமைச்சிருக்கிறேன், எல்லா ஆணையும் அமைச்சிருக்கிறேன். இப்ப பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகத்தில் ஒப்பந்தத்தில் முறைகேடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அதுக்கான ஆதாரங்களும் நிறைய இடங்களில் பதிவிட்டிருக்கிறீங்க. ஸோ என்ன ஊழல் நடந்தது, பல கோடிக்கான ஊழல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்கள். ரேஷன் பொருட்கள் வந்து நீங்கள் நமக்கு தெரியும், அதில் ரொம்ப முக்கியமானது வந்து நெல், அரிசி. இப்போ இந்த அரிசி எப்படி வருதுன்னா விவசாயிகள் கிட்டேருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அதை கொள்முதல் கிடங்குகளுக்கு கொண்டு போவாங்க. கொள்முதல் இடத்துலேருந்து சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு போவாங்க. சேமிப்பு கிடங்குகள்லேருந்து ரைஸ் மில்க் எடுத்துகிட்டு போய் அதை அரிசியாக மாற்றுவாங்க. அப்போது இந்த மாதிரி இதை போக்குவரத்து செய்வதற்கெல்லாம் ஒரு டெண்டர் போடுவாங்க லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்காக. அப்போ அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அந்த டெண்டரில் தான் இது 992 கோடி ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஊழலை இவங்க செய்கிறாங்க. இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். அந்தந்த மாவட்டங்களில் லாரி டிரான்ஸ்போர்ட் ஆட்கள் இருக்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓட்டணும், இல்லை 8 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும், இதெல்லாம் ஏற்கனவே விலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 ரூபாய்க்கு 8 கிலோமீட்டர் முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டெண்டர் போடக்கூடிய காலகட்டத்தில் 300 ரூபாயிலேருந்து 330 ரூபாய்க்குள்ள லோக்கலில் ஒவ்வொரு ஏரியாலையும் லாரி டிரான்ஸ்போர்ட் ஆட்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து டெண்டரை போட்டு அந்த டெண்டரில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 38 மாவட்டத்துக்கு 38 டெண்டர் போடுறாங்க. இப்போ இது ஏதோ 1 டன்னு 2 டன் இல்லை. விவசாயிங்கிட்ட இப்போ இந்த வருஷம் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 40 லட்சம் டன் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோன்றாங்க. அப்போ 40 லட்சம் டன்னை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதுவும் ஒரு வாட்டி கிடையாது. இப்போ ஒரு நெல் மூட்டைன்னு எடுத்தீங்கன்னா அந்த நெல் மூட்டை ஃபஸ்ட்டு குடவுனுக்கு போகும், அப்புறம் ரைஸ் மில்லுக்கு போகும், திரும்ப குடவுனுக்கு வரும், திரும்ப ட்ரெயினுக்கு போகும், ட்ரெயின்லேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகும். இது மாதிரி நிறைய ஒரு 6-7 ட்ரிப்பாவது ஒரு நெல் மூட்டை அடிக்கும். அப்போது 40 லட்சம் டன்னுனா நீங்கள் ஆவரேஜாக 4ன்னு எடுத்துக்கிட்டா கூட 40 லட்சம் × 4 அந்த அளவிற்கு இதில் வந்து அவ்வளவு டன் அளவிற்கு மூவ்மெண்ட் வந்து நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் வந்து எவ்வளவு இவங்க கேர்ஃபுல்லாக போடணும், எந்த அளவுக்கு பங்கெடுப்பு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் யார் லாரி ஓட்டுறாங்களோ எல்லாரையும் பங்கெடுக்க வச்சு யார் குறைந்த விலையில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செட்டிங் பண்ணுறாங்க. செட்டிங் பண்ணி எல்லா மாவட்டத்துலையும் சொல்கிறாங்க கிறிஸ்டி நிறுவனம் தான் எடுக்க போகுது, கிறிஸ்டியோடைய சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் எடுக்க போகுது, யாரும் போட்டி போடாதீங்க அப்படிங்கிறத பரப்பி விடுறாங்க. அதை மீறி போட்டி போடுறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் போட்டி போடுறாங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் ஆட்கள்லாம் வராங்க, போட்டி போடுறாங்க. நீங்கள்லாம் தேர்ச்சியே பெறலாம். அதாவது திறன், முதல்ல டெக்னிக்கல் ரவுண்ட் ஒன்று இருக்குது. யாருக்கெல்லாம் லாரி ஓட்டின அனுபவம் இருக்கோ அவங்க தான் வர முடியும். இதுதான் எந்த டெண்டராக இருந்தாலும் அந்த அனுபவம் இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த டெண்டர் வித்தியாசம். லாரி ஓட்டின அனுபவம் இருக்கிற ஒருத்தர் கூட தேர்ச்சி பெறவில்லை. லாரியே ஓட்டாத கிறிஸ்டியுடைய நிறுவனங்கள் வந்து கந்தசாமி என்கோ, குமாரசாமி அவர் முருகர் பேரில் இருக்கிறதுனால
அந்த பினாமி நிறுவனங்கள் எல்லாம் முருகர் பேராலே வச்சிருக்கிறாரு. கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ்னு. அந்த முருகர் பேரால் இருக்கிற கம்பெனிகள் மட்டும்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்ச்சி பெற்ற நிறுவனங்களாக அறிவிக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாவட்டத்தில் கார்த்திகேயாவும் முருகாவும், ஒரு மாவட்டத்தில் கந்தசாமியும் முருகாவும், இன்னொரு மாவட்டத்தில் கந்தசாமியும் கார்த்திகேயாவும், இந்த மாதிரி 38 மாவட்டங்கள்லையும் அறிவிக்கப்படுது. இந்த நிறுவனங்கள் கொடுத்துருக்கிற விலைப்பட்டியலை மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு மட்டும்தான் திறன் இருக்குது அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இவர்களுடைய விலைப்பட்டியல் மட்டும்தான் ஓப்பன் செய்யப்படுது. இப்போது லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க 280 ரூபாய். ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 250 ரூபாய்க்கு நான் ஓட்டுறேன், நான் இவ்வளோ நாள் 50 லாரி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன், 20 லாரி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அவங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட விலைப்பட்டியலை ஓப்பன் கூட பண்ணலை. உனக்கு தகுதியே கிடையாது இந்த டெண்டரில் பங்கெடுக்கணும்னு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் மாற்றிட்டாங்க. இப்போ கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் மாற்றி வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. லாரி வச்சுருக்கிறீங்கள, இவ்வளோ லாரி வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ ஓட்டியிருக்கிறீங்களா, உங்களுக்குலாம் இப்போ தகுதி கிடையாது. கிறிஸ்டிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கிடையாது, நாங்கள் இப்போ தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் பேரை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்துலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கள அறிவிக்கிறாங்க. இவங்க விலைப்பட்டியல் கொடுக்குறாங்க. அதே முதல் 8 கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலை 288 ரூபாய். கொட்டேஷன் அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர்கள் கொடுக்கறது 280 ரூபாய், 300 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இந்த டெண்டர் போடுற நேரத்தில் 300 ரூபாய்க்கு அரசாங்கமே அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டை வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் 800 ரூபாய், 900 ரூபான்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. அப்போ இதை பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ மோசமாக கொடுத்துருக்குறீங்க, கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்கணும். 200%, 300%, 500%லாம் அதிகமாக கூட அந்த அளவுக்குலாம் கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபாய்லாம் கொடுத்துருக்குறாங்க. கேன்சல்னு சொல்லியிருக்கணும், பண்ணலை. தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த டெண்டர் அப்ரூவ் பண்ணுங்கன்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டெண்டரில் என்னன்னா மத்திய அரசாங்க ஐஏஎஸ் அதிகாரியும் இருக்கிறாங்க, மாநில அரசுடைய ஐஏஎஸ் அதிகாரியும் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்க ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, நம்ம பண்ண முடியாது அப்படின்றாங்க. மாநில அரசில் ஆல்ரெடி செட்டப் பண்ணி கோபால் அவர் உணவுத்துறை செயலாளராக இருக்கிறாரு. அவர் இதுக்காகவே தான் கொண்டு வராங்க இந்த துறைக்கு. ஜெகநாதன் ஐஏஎஸ் இருந்தார், அவர் 5 மாதத்தில் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அவரை வெளியே அனுப்புறதுக்கு காரணமே அவர் இந்த கிறிஸ்டிக்கு முடியாது, 598 ரூபாய்க்கு இருக்குது, இவ்வளோ விலையெல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. 700 ரூபாய் 800 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி 598 ரூபாய்க்கு இப்போ இந்த அரசு கோபாலை கொண்டு டெண்டரை கொடுத்துடுறாங்க. மத்திய அரசாங்க அதிகாரி மட்டும்தான் அடம் பிடிக்கிறாங்க. இப்போ அவங்களோட சிக்னேச்சர் தேவை, அவங்க சிக்னேச்சர் இருந்தால் தான் டெண்டர் கொடுக்க முடியும். அப்போ திரும்ப பிஜேபி கவர்மெண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிஞ்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்கள விடுமுறையில் அனுப்ப சொல்லி அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரி சைன் பண்ணுறாங்க. அப்படி சைன் போட வச்சு இந்த டெண்டரை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை லீவில் போக சொல்லணும், அதுக்கு மேலே இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும் பிஜேபி கவர்மெண்ட்டில். ஒரு பக்கம் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் 12.5 கோடி ரூபா பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி டெண்டர் கொடுக்குறாங்க. இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் நாங்கள் அக்டோபர் 2023 லெட்டர் கூட அமைச்சிருக்கிறோம், இந்த டெண்டரில் கோபால் அவர்கள் மிக அதிகமான விலைக்கு இந்த டெண்டர் கொடுக்கறதுக்காகத்தான் அவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், பதவி இடைநீக்கம் செய்யுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணல, அவர் அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஜூன் 2024 இந்த ஒப்பந்தங்கள்லாம் முடிச்சு ஜூன் கடைசியில் எல்லாருக்கும் டெண்டர் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஜூலை மாதம் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போது தெளிவாக இந்த ஒப்பந்தம் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் அதிகம், 288 ரூபாய் எங்கே இருக்கும், 598 ரூபாய். இப்போது இத்தனை பேர் டெண்டருக்கு கொடுக்கறதுக்கு வந்தாலும் இந்த கிறிஸ்டி அவங்களுடைய நிறுவனத்துக்கானதை மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. இத்தனை பேர் இருந்தும் கூட அந்த கிறிஸ்டி குமாரசாமி அப்படிங்கிறவருக்கு மட்டும் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அவர் யார்? அவருடைய பின்புலம் என்னங்க? அவர் அவருடைய விஷயம் என்னென்னா, எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் அவர் எல்லாருக்குமே ஊழல் பண்ணி கொடுக்குறவர், பணத்தை வாரி இறைப்பவர், பயங்கர தாராள மனது படைத்தவர். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அதனால தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் அவர் இவ்வளவு ஒரு மகானாக இருப்பதனால் தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அவங்களுடைய கார்பரேஷனுக்கே கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி
என்னென்னா இப்போ வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாட்ட இன்னைக்கு அவர் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறாருன்னா அவர் மாட்டுக்கு ரூம்குள்ளே போகலாம், எங்கே வேணாம். அந்த அளவிற்கு அவர் செல்வாக்கு படைத்தவர், செக்ரட்டேரியட்டில் செல்வாக்கு படைத்தவர். பல அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர். அதனால் அவர் வந்து இவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு தெரியல நமக்கு. ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரு நல்ல லிங்கில் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சத்து மாவு, முட்டை இது போன்ற விஷயங்களை முறைகேடு செய்ய ஆரம்பித்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் ரேஷன் துறையில் ஊழல் பண்ணாங்க. 2021 அறப்போர் இயக்கம் 2028 கோடி ரூபாய் ஊழல் 15லேருந்து 21 வரைக்கும் நடந்திருக்குன்னு கொடுத்துருக்குறோம். அது லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரணையில் இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு பெரிய அழுத்தம், இது மேலே எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு. அதிமுக ஊழல்னால திமுக எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அதுலேயுமே இந்த வந்து எப்படியாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாமலே அதை என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம், சப்கான்ட்ராக்டரோட பில்லை வாங்குங்க. அதுலேயும் இதே வேலை தான். இப்போது 600 ரூபாய்க்கு இப்போ போக்குவரத்து டெண்டரில் வந்து இவர் வாங்குறாருன்னா இவர் எந்த லாரியும் ஓட்ட போகிறது கிடையாது. இப்போ இவங்களுடைய கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ என்னங்க 1000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துருக்குறாங்க, பெரிய கம்பெனியாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மளிகை கடை வாசல், டீ கடை மாடியில் முருகா என்டர்பிரைசஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 10x10 ரூமில் அவ்வளோதான் கம்பெனியே. கந்தசாமி என்கோ சைக்கிள் கடைக்கு பக்கத்து கடை 10x10 ரூமில். அதுக்கப்புறம் கார்த்திகா என்டர்பிரைஸ் மளிகை கடை மாடியில் 10x10. இப்படி இருக்கிறவங்க அவ்வளோ பெரிய டெண்டர் எப்படி? ஏன்னா இவங்க தான் எந்த வேலையும் செய்ய போகிறது கிடையாது. இவங்க 600 ரூபாய் அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு மெட்ரிக் டன்னுக்கு வாங்கி இவ்வளோ நாளாக லாரி ஓட்டிட்டு இருக்கிறாங்களா அங்கங்க, அவங்க கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏப்பா நீ கவர்மெண்ட்டுக்கு 300 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்த, இனிமேல் அந்த 300 ரூபாயை நான் தரேன், அந்த 300 ரூபாயை நான் தரேன், நீ எனக்கு ஓட்டு, உங்களுக்கு தேவை சம்பளம் தானே, உங்களுக்கு தேவை அந்த 300 ரூபாய் தானே, நான் தரேன் அப்படின்னு. இப்போ உட்காந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு என்ன தேவை? இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க? ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் வச்சு இன்வாய்ஸ் அடித்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து 600 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, அப்புறம் இவங்களுக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்கறது, அவங்க இன்வாய்ஸ் வரும்போது அந்த பேமெண்ட்டை பண்ணுறது. அப்போது அதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் போதும்ல, அதுக்கு 10x10 ரூம் போதும்ல, அதுதான் அவங்க வச்சுருக்காங்க. அப்போது 300 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அடிக்கிறாங்கன்னா 40 லட்சம் டன்னு 4 ட்ரிப் அடிக்குது மினிமம். அப்போ 40 லட்சம் இன்ட்டு 4 ட்ரிப்பு இன்ட்டு ஒரு டன்னுக்கு 310 ரூபாய் கணக்கு போட்டிங்கன்னா 496 கோடி ரூபாய். இது 2 வருஷ டெண்டரு. 2 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இன்ட்டு 2 992 கோடி ரூபாய். அப்படியா பேஸ்? இப்போ அரசாங்கத்துக்கு அப்போ இந்த 992 கோடிங்கிறது நஷ்டம் தானே சார்? நஷ்டம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ரேஷன் துறையில் இது நடக்கிறதுனால மக்களுக்கு இன்னைக்கு ஏன் வந்து ரேஷன் பொருள் போதுமான பொருள் கிடைக்கிறது இல்லை? அப்போ நேரடியாக இதில் மக்களுக்கும் பாதிப்பு நிறைய இருக்கு. மக்களுக்கு நேரடி பாதிப்புங்க. நீங்கள் வந்து போய் பாருங்க, ரேஷன் கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஏன் முதல் 3 நாள் 4 நாளில் போய் அடிச்சுக்கிறாங்க. அவங்க சீக்கிரமாக காலி ஆகிடும் அடுத்தடுத்த நாட்களில். ஏன் காலி ஆகணும்? இப்போ என்னுடைய ரேஷன் கடையில் நான் ரேஷன் கடை வச்சுருக்கிறேன். ஒரு ரேஷன் கடை இருக்குன்னா அதில் ஒரு 3000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை 5000 பேர் இருக்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த 5000 பேருக்கு எவ்வளோ கிலோ சக்கரை எவ்வளோ கிலோ பருப்புன்னு தெரியும். அப்போ அவ்வளோ கிலோ பருப்பு தானே நீங்கள் ரேஷன் கடைக்கு அனுப்பணும். ஏன் அனுப்புறதில்லைன்னு கேட்டால் ரேஷன் துறையில் எங்களுக்கு பட்ஜெட் பத்தலை, எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்றாங்க. எப்படி பணம் இருக்கும்? இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் கிறிஸ்டி குமாரசாமிக்கு அள்ளி கொடுத்தீங்கன்னா. அப்போ இது என்னன்னா, கஜானாவை எப்படி திருடலாம் என்பதில் தான் குறியாக இருக்கிறாங்க இன்னைக்கு. அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஊழல் எல்லாம், அதுவும் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஊழல்கள் இருக்குது. இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஊழல்கள். இப்போ இதில் பண்ணக்கூடிய ஊழல்கள், இந்த மாதிரி கேபி பார்க்கில் போய் பாவம் அவங்க ஒரு வீடுன்னு தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் போய் ஒரு 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கிடந்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம். அவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால் அந்த ஊழல்னால அவங்களால ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு ஜன்னலை கூட அந்த மாவீரன் படத்தில் விழுற மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான இந்த மாதிரியான ரேஷன் பொருளில் இதெல்லாம் இவங்க ஊழல், இவங்களாம் என்ன மனசாட்சி, ஒரு மனசாட்சி இருந்தால் இதெல்லாம் செய்வாங்களா? அப்போ இந்த அளவிற்கு ஐஏஎஸ் படித்தவர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எந்த அளவிற்கு மோசமாக இந்த சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மாநில அரசோட சேர்ந்து மத்திய அரசும் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறீங்க, அது எதனாலங்க? இந்த டெண்டரை அப்ரூவ் பண்ணக்கூடிய கமிட்டி வந்து மத்திய அரசாங்க அதிகாரியும் இருக்காங்க, மாநில அரசாங்க அதிகாரியும் இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க. அவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு நான் சைன் போட முடியாது, விலை அதிகமாக இருக்குன்றாங்க. அவங்கள வந்து
லீவில் போக வச்சு அவங்களோட ஜூனியர் ஆஃபீஸரை வச்சு சைன் போட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து எவ்வளோ அநியாயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சொல்லாமல் அதை பண்ண முடியாது. அவங்க லீவில் யார் போக சொல்ல முடியும்? அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் போக சொல்ல முடியும். ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரியை யார் லீவில் போக சொல்ல முடியும்? அப்போது நாம் என்ன கேட்குறோன்னா, பிஜேபிக்கு ஒரு பக்கம் கிறிஸ்டி ஃப்ரைட்ராமில் கோடிக்கணக்கான ரூபாய் டொனேஷன் கொடுக்கப்படுது. 12.5 கோடி ரூபாய் எப்படி டொனேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். இந்த டெண்டர் கொடுத்த காலகட்டத்திலேயே 5 கோடி ரூபா கர்நாடகா கிறிஸ்டி ஃப்ரைட்ராம் நிறுவனம் டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பிரகலாத் ஜோஷி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி பர்சன் அவர் உணவுத்துறை அமைச்சராகிறார் இந்த புதுசாக எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு. அதற்கு பிறகு ஒரே வாரத்தில் இந்த டெண்டர் அப்ரூவ் செய்யப்படுகிறது. 11 மாதங்களாக எதுவுமே நடக்காத ஒன்று. இன்ஃபேக்ட் வந்து இந்த டெண்டர் வேலிடிட்டி பீரியடே முடிஞ்சிருச்சு. டெண்டர் வேலிடிட்டி பீரியடுங்கிறது ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கொட்டேஷன் எவ்வளோ நாளைக்கு வேலிட்னு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, டெண்டர் வேலிடிட்டி பீரியட் 3 மாதம் தான். இந்த டெண்டர் படி 3 மாதம், 90 நாள். 90 நாளுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம். ரொம்ப ஏதோ தவிர்க்க முடியாத ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். அந்த 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெண்டர் இன்வாலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போது 90 + 180 270 நாள் தான். ஆனால் இவங்க ஓப்பன் பண்ண டெண்டரை ஓப்பன் பண்ண தேதிக்கும் இவங்க ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்து அவார்ட் பண்ண தேதிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 323 நாள் இருக்கு. அதுவே இன்வாலிடு முதல்ல. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட்ல சப்கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. சப்கான்ட்ராக்ட் கொடுத்தா டெண்டர் உடனே ரத்து பண்ணணும்னு சொல்லுது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஓப்பன் சீக்ரெட் எல்லா மாவட்டத்திலையும் கிறிஸ்டி கந்தசாமியோ கார்த்திகேயாவோ முருகாவோ எங்கேயும் கிடையாது. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற லாரி டிரான்ஸ்போர்ட் ஆட்கள் தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, சப்கான்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. தஞ்சாவூரில் அந்த மேலாளர் என்ன பண்ணுறாரு, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருக்கிற மேலாளர் வந்து அவர் ஒரு லெட்டர் அனுப்புகிறார். இந்த மாதம், அதாவது மார்ச் 2025க்கு 82,000 டன்னை எந்தெந்த குடவுன்லேருந்து கொண்டு போய் எந்தெந்த ரைஸ் மில்லில் போய் அரைக்கணும், அரைச்சி திரும்ப எந்தெந்த குடவுனில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் போடுறாரு. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை அவர் கந்தசாமி அண்ட் கோக்கு மட்டும் அனுப்புனா பரவாயில்ல, அவர் சப்கான்ட்ராக்டருக்கும் சேர்த்து அனுப்புகிறாரு. ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் போட்டு அவருக்கு அனுப்புறாரு. அப்போ அவர் தான் இந்த கான்ட்ராக்டில் இல்லவே இல்லையே, நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தது கந்தசாமி அண்ட் கோக்கு தானே, அவருக்கு மட்டும் தானே அனுப்பணும், இவருக்கும் சேர்த்து எப்படி அனுப்புறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அரசு அதிகாரிகளுக்கும் தெரியுது சப்கான்ட்ராக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சே, அப்போ அவங்களும் இருக்கிறாங்க, எல்லாம் கூட்டு சதியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும்ல, பண்ணக்கூடாது, சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல, விதி இருக்குல்ல. அப்புறம் ஸோ இது வந்து அப்பட்டமான அனைவருக்கும் தெரிந்து நடக்கக்கூடியது, எந்த விதமான மனசாட்சியும் இல்லாத ஒரு ஊழல். இதன் மீது வந்து இப்பொழுதாவது ரத்து பண்ணணும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ அமைச்சர் சக்கரபாணிக்கோ இதில் எந்த தொடர்பும் இல்லைன்னா இப்போ ரத்து பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தொடர்பு இல்லைல்ல இந்த ஊழல்ல. இந்த விவகாரம் உணவுத்துறை அமைச்சர் வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்றேன், போகலன்னு வச்சுப்போமே, இந்த நொடி வரைக்கும் போகலை. நேற்று வரை, நேற்றுக்கு நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டோம், நேற்றுக்கு உங்களுக்கு கடிதம் அமைச்சிருக்கிறோம், உங்களுக்கு நான் இமெயில் அமைச்சிருக்கிறேன், புகார் அமைச்சிருக்கிறேன், 40 பக்கம் புகார் அமைச்சிருக்கிறேன், 665 பக்கத்துக்கு ஆதாரம் அமைச்சிருக்கிறேன், எல்லா ஆணையும் அமைச்சிருக்கிறேன். என்ன அப்போ இவ்வளவு விதிமீறல்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு டீட்டெயில்டாக அமைச்சிருக்கிறோம் புகாரோட. இப்போ பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க. சப்கான்ட்ராக்ட் பண்ணுறாங்கிற ப்ரூஃபு இப்போ உங்களுக்கு இருக்குது, ரத்து பண்ணுங்க. செக்யூரிட்டி டெபாசிட் 5% வாங்கணும், பணம் வாங்கணும், அதை கூடவா வாங்க மாட்டீங்க? அப்படி எழுதுறாங்க பாருங்க, அவங்க எழுதுறதெல்லாம். ஏன்னா அந்த மேலாளருக்கு தெரியும், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மேலாளருக்கு தெரியும் நாளைக்கு இது பிரச்சனையாக போகுதுன்னா. அக்டோபர் 2020 இதுலேயே அனுப்பிச்சிட்டோம் இல்லையா ஒரு லெட்ரு. அதனால அந்த மேலாளர் அனுப்புறாரு. என்ன லெட்டர் அனுப்புறாருன்னா, செக்யூரிட்டி டெபாசிட்டு 5% எண் ஒப்பந்த புள்ளி விதிமுறை எண் 20 படி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு 7 தினங்களுக்குள் காப்பு தொகை 32 லட்சம் ரூபாய், அதில் 50% அதாவது 16 லட்சம் ரூபாய் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ் முறையில் இசிஎஸ் மூலமாக கழக கணக்கில் செலுத்தியும். சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனோட பேங்க் அக்கௌண்ட்ல நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இது மூலமா நீங்க பணத்தை செலுத்தணும்.
16 லட்சம் ரூபாய் அந்த கான்ட்ராக்டர் உதாரணத்துக்கு இந்த இடத்துல செலுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் செலுத்தல. டெண்டர் விதி செலுத்தணும். இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு பிறகு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு காணொளி வாயிலாக ஜிஎம் பிசினஸ் வந்து அவர் ஏற்கனவே அனுபவம் இல்லாததுக்கு ஒரு பேங்க் கேரண்டி கொடுத்துருக்கிறாரு, அதையே நீங்க வாங்கிக்கோங்க, அதையே வாங்கி இதுக்கு வச்சுக்கோங்க, பணம் கட்டணும்னு இருக்கு, ஏற்கனவே பேங்க் கேரண்டிக்கு 5% பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க, 5% பேங்க் கேரண்டி ப்ளஸ் 5% செக்யூரிட்டி டெபாசிட்டை அவர் கொடுக்கணும், 10% கொடுக்கணும், 10% தேவையில்லை 5% போதும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது கிறிஸ்டிங்கிறதுனால. இவ்வளவு விதிமீறல்களை செஞ்சு நீங்க வந்து இப்படி டெண்டர் கொடுக்குறீங்கன்னா, அதனாலதான் சொல்றேன், இந்த போர்டை மாத்துங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் அறிவிச்சிருங்க எல்லாருக்கும் போட்டு. நீங்க அறிவிக்கிறீங்களா இல்ல நான் வந்து போர்டு வைக்கட்டுமா அங்க அரசாங்கத்துல? ஆனா இப்படி ஒரு நபருக்கு கீழே வந்து அரசாங்கத்துறையே வந்து வேலை செய்யுது அப்படிங்கறத எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அப்படிதான் இருக்கிறீங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. இதை விட வேற என்ன அப்பட்டமான உங்களுக்கு தெரியணும்? இவ்வளவு பெரிய, நான் என்ன கேட்குறேன், நீங்க இந்த டெண்டரை ஒரு வேளை ரத்து பண்ணீங்கன்னா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இவ்வளவு விலை அதிகமா இருக்கு, ரத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன? ரத்து பண்ணாங்கன்னா இப்போ இந்த டெண்டரே கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அந்தந்த மாவட்டத்தில் 300 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது இழப்பு இருக்கா அரசாங்கத்துக்கு? ரத்து பண்ணி புது டெண்டரை போடுறதுனால ஏதாவது இழப்பு இருக்குமா? கொடுத்ததுனால தான் இழப்பு. டெண்டரை கொட்டேஷன் பேசிஸ்லயே 300 ரூபாயிலேருந்து 330 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. கொட்டேஷன் பேசிஸ்ங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 2-3 பேர் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கப்பா, உங்களுக்கு என்ன கொட்டேஷன் கொடுக்குறீங்க அந்த பேசிஸில் இது பண்ணி நாங்கள் ஒரு விலை நிர்ணயிச்சிருக்கோம், இந்த விலையில் இது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கறது. ஆனால் நீங்கள் வந்து டெண்டர் போட்டிங்கன்னா, டெண்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பல பேர் போட்டி போடுவாங்க, கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படணும். 5 பேர் 10 பேர் போட்டி போடும்போது 280 ரூபாய் 250 ரூபாய் இந்த மாதிரி உங்களுக்கு இவங்க என்ன ஷெட்யூல்டு ரேட் போட்டுருக்குறாங்களோ அதை விட குறைவாக வரும். இவங்க போட்ட ரேட்டை விட குறைவாக வரும். ஆனால் இவங்க இன்ஃபேக்ட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் 280 ரூபா தான் சார் போட்டேன், 280 ரூபா தான் போட்டேன், எனக்கு மொத்தம் 50லேருந்து 100 லாரியும் ஓடுது அப்படின்றாரு. ஆனால் என்னோடத எனக்கு வந்து அனுபவம் இல்லைன்றாங்க. ஓட்டுறவங்களுக்கு லாரி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுபவம் இல்லை, லாரியே இல்லாதவங்களுக்கு இந்த இந்த பிசினஸே இது வரைக்கும் சிவில் சப்ளைஸோட பண்ணாதவங்களுக்கு அனுபவம் இருக்கு. அப்போ இப்படியான விஷயங்கள் இப்போ வந்து நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க முறையாக அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது பதில் இது வரைக்கும் வரல. இப்போ அதுதான் சொல்றேன், இப்போ சக்கரபாணி அவர்களோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இதற்கு பிறகும் நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இது வந்து அவங்க தேர் ஆன் ட்ரையல். ஸ்டாலின் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் மத்திய அரசாங்கம் பிரகலாத் ஜோஷி அவர்களும் மோடி அவர்களும் தேர் ஆன் ட்ரையல். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல உங்க அரசாங்கத்துக்கு இப்படி நடக்குதுன்னு. இப்போ ரத்து பண்ணுங்க. இப்போ ரத்து பண்ணீங்கன்னா கூட இந்த 992 கோடியில் 300-400 கோடி இழந்துட்டோம், மீதி 600 கோடியாவது சேவ் பண்ண முடியும். இன்னைக்கு ரத்து பண்ணீங்கன்னா கூட நாளையிலேருந்து 300 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அப்போ யார் இந்த ஊழலை பண்றாங்கன்னு நமக்கு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இது வெறும் கோபால ஐஏஎஸோட நிக்குதா, கிறிஸ்டியோட நிக்குதா, அதுக்கு மேல போய் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்களா அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றி. நன்றி.